உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரஷ்யா உக்ரைனோட வாரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதுக்காண்டி ரஷ்யா உக்ரைனை போட்டு இந்த அடி அடிச்சுட்டு இருக்காங்கன்னா, நம்ம உக்ரைன் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ண பார்த்தாங்க. ஸோ நேட்டோவில் ஜாயின் பண்ணுறா அது ரஷ்யாவுக்கு எந்த விதத்துலையுமே சரியாக இருக்காது. ஏன்னா இப்போது உக்ரைன் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம அந்த நேட்டோவில் இருக்க அவங்க ஹெட்டுன்னு இல்லை, இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் உக்ரைனோட பார்டரில் வந்து அவங்க மிலிட்ரியை நிப்பாட்டுவாங்க. அது ரஷ்யாவுக்கு எந்த விதத்துலையுமே நல்லது இல்லை. ஸோ அதனால தான் ரஷ்யா நீ நேட்டோவில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்காங்க உக்ரைனை. ஸோ இந்த வார் வந்து இப்போது எந்த அளவில் போயிட்டுருக்கு, உக்ரைன் இப்போ எந்த அளவு அடி வாங்கிட்டுருக்காங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க, ஆகஸ்ட் 15 ஒரு மீட்டிங் நடந்திருக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும். அந்த மீட்டிங் எதுக்காண்டினா, ரஷ்யா உக்ரைன் மேலே பண்ணிகிட்ருக்க வாரை நிப்பாட்டணும், அதுக்காண்டி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றக்காண்டி தான் அந்த மீட்டிங். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அமெரிக்கா எப்படி அந்த மீட்டிங்க்கு ரஷ்யா ஒத்துக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. எப்படின்னா, ரஷ்யா வந்து இதுக்கு முன்னாடி நிறைய மீட்டிங்க்கு வந்து அமெரிக்கா கூப்பிட்ருக்காங்க. பட் ரஷ்யா மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒத்து போகவே இல்லை. அதுக்காண்டி ட்ரம்ப் நிறைய யோசித்தார். அதில் ஒரு வழி தான் இந்தியா மேலே டேரிஃப் போட்டால் ரஷ்யா நம்ம வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணி அது சக்ஸஸாகவும் ஆச்சு. ஸோ அந்த மீட்டிங் ஆகஸ்ட் 15 நடந்துச்சு. அதில் நிறையா பேசினாங்க. அப்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்து B2B பாமர்லாம் காமிச்சு நிறையா ஷோலாம் புட்டினுக்கு காமிச்சார். ஸோ அதுக்கு புட்டின் சொல்லியிருக்காரு, கடைசி மீட்டிங்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் மீட்டிங் மாஸ்கோவில் அப்படின்னும் புட்டின் அந்த மீட்டிங் முடிஞ்சு அந்த ப்ரெஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து மாஸ்கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வாங்க பார்ப்போம், அந்த உக்ரைனில் எங்கே அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ வீரியமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க ரஷ்யா உக்ரைனில் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ அந்த வாரோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரஷ்யா இப்போது வந்து உக்ரைனில் டொனெட்ஸ்க் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் டோப்ரோபிலியா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ரொம்ப அதிகமாக தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு தாக்குறாங்கன்னா, அங்கே இருக்க மக்கள்கள் வேகமாக அவங்க குடியிருப்புகளை விட்டு வெளியேறிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு தாக்குதல் ரொம்ப வீரியமாக இருக்குது. ரஷ்யா வந்து சின்ன சின்ன குழுக்கெல்லாம் அனுப்பி அங்கே இருக்க டொனெட்ஸ்கில் இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டுருக்காங்க. ஏன்னா அதுதான் உக்ரைனோட ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. இப்போது அந்த டொனெட்ஸ்கை மட்டும் அவங்க கைப்பற்றிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க அடுத்தடுத்த நகரத்தை ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்து. எந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, இந்தியாவுக்கு எப்படி ஒரு டெல்லி ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கோ, அதே மாதிரி தான் உக்ரைனுக்கு டொனெட்ஸ்க் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது. அந்த டொனெட்ஸ்கை மட்டும் ரஷ்யா கைப்பற்றிட்டாங்கன்னா அடுத்து பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்ஸையும் டிஸ்ட்ரிக்ஸையும் ஈஸியாக ரஷ்யா வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. இது வந்து உக்ரைனுக்கு மட்டும் கெட்டது கிடையாது, ஈரோப்புக்கும் இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். ஏன்னா ரஷ்யா இஸ் ஆல்சோ க்ளோசர் டு ஈரோப், நெருங்கிட்டே இருக்காங்க. ஸோ ஈரோப்பும் ரொம்ப அச்சத்தில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ உக்ரைனோட சேஃப்டி ரெக்யூர்மெண்ட்ஸ், அதாவது அவங்களோட இடத்த பாதுகாக்கிறதுக்கான சேஃப்டி ரெக்யூர்மெண்ட்ஸாக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ரஷ்யா அங்கே டொனெட்ஸ்கில் வார் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உக்ரைன் வந்து அவங்களோட சோல்ஜர்ஸை வந்து நிறையா பேர் அனுப்பிச்சு ஓரளவுக்கு அங்கே இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்த்துருக்காங்க. ஆனாலும் அங்கே அந்த டொனெட்ஸ் பகுதியில் இருக்க மக்கள்கள் வேகமாக அவங்க குடியிருப்பு விட்டு வேகமாக வெளியேறிட்டுருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் அடிச்சுக்கிட்ட வார்லேயே டொனெட்ஸ்கில் நடந்த வார் ரொம்ப மோசமாக மாறி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரஷ்யா வீரியமாக உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்க மக்கள்கள் பிரச்சனை சீரானாலும்
அந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமாக வெளியேறிட்டு இருக்காங்க. ரஷ்யா எந்த மாதிரியான அட்டாக்ஸ்லாம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் அட்டாக்ஸ், ட்ரோன் அட்டாக்ஸ், அப்புறம் வந்து பாம் பிளாஸ்டிங், அப்புறம் வந்து கன் ஷூட்ஸ்னால் அதிகப்படியான சோல்ஜர்ஸ் வந்து கன் ஷூட்ஸ் ரஷ்யாவோடையும் ஆர்மியையும் உக்ரைனோட ஆர்மியையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அஃப்கோர்ஸ் ரஷ்யாவோட ஆர்மி தான் ஸ்ட்ரென்த்து தான் இருக்கிறதுலே ஈவன் வேர்ல்டுலேயே ரொம்ப செகண்ட் பிக்கஸ்ட்டு பவர்ஃபுல் ஆர்மி கண்ட்ரி. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட தான் பெரிய லாஸஸ் இருந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் ரஷ்யாவுக்கு வந்து நார்த் கொரியா போன்ற கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களால வேகமாக மூவ் பண்ண முடியுது உக்ரைனுக்குள்ளே. பட் ஆனால் உக்ரைன்கிட்ட குறைஞ்ச ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. அதனால் அந்த டொனெட்ஸ்க் பகுதியில் நடக்கிற வாரை கட்டுப்படுத்துறது உக்ரைனுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. நார்த் கொரியாட்டேருந்து எந்த மாதிரி சப்போர்ட்லாம் ரஷ்யா வாங்குறாங்க அப்படின்னா, ஈவன் இப்போது நார்த் கொரியாவில் இருந்து 15,000 சோல்ஜர்ஸ் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதில் நிறையா பேர் இறந்துருக்காங்க. நிறையா பேர் திரும்ப நாடு சென்று அவங்க நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் கிட்டேயே மெடல்ஸ் பெற்றிருக்காங்க. ஈவன் அந்த மெடல்ஸ் பெறும்போது ஒவ்வொரு சோல்ஜர்ஸ் வந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அப்போது அவங்க பிரசிடெண்ட்டுமே அழுதுருக்காரு. இது ரொம்ப வேர்ல்டு மத்தியில் ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாகும். ஏன்னா கிம் ஜாங் உன்னாலே நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இவர் பெரிய சர்வாதிகாரி ஆச்சு, அவங்க நாட்டு சட்டம்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குமே அப்படின்னு ஒரு இது இருந்தாலும் அவருக்குள்ளேயும் ஒரு மனசு இருந்திருக்கு அப்படின்றது ஒரு பார்க்கும் பொருளாகவும் பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு. அவங்க மெடல்ஸ் அவங்க நாடு திரும்பிய வீரர்களுக்கு மெடல்ஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க நாட்டில் இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, உக்ரைன் வந்து இறந்தவங்களுக்கு ஃபோட்டோவெல்லாம் வச்சு அவங்களுக்கும் இவரே நேரடியாக சென்று மெடல்லாம் வச்சார். அப்போது அந்த இறந்த சோல்ஜர்ஸ் குடும்பத்து சில்ட்ரன்ஸும் ஒய்ஃப்ஸ் மதர்ஸ் எல்லோரும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து அங்கே இருக்க குழந்தைங்களை எல்லாத்தையும் இவர் தழுவி இவங்களோட ஃப்யூச்சருக்கு நான் கேரண்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாரு. அந்த குழந்தைங்கள கட்டி அணைச்சி அவர் அழுக ஆரம்பிச்சிருக்காரு. லிட்டரலாக ரொம்ப 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 அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருந்த ஒட்டுமொத்த ஆர்மி சோல்ஜர்ஸும் ப்ளஸ் மீடியாஸ் நார்த் கொரியாவே சோகத்தில் மூழ்கியது. லிட்டரலாக அப்படி தான் சொல்லி ஆகணும், அந்த அளவுக்கு நடந்துருச்சு. சரி, ஓகே, பேக் டு வீடியோ. வாங்க திரும்ப ரஷ்யா உக்ரைன் வார் எப்படி போயிட்டுருக்குன்னு திரும்ப பார்ப்போம். சரி, இப்போ அந்த டொனெட்ஸ் டிஸ்ட்ரிக், உக்ரைனில் இருக்க டொனெட்ஸ் டிஸ்ட்ரிக்டில் வசிக்கிற மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தினசரி அங்கே குண்டு வீச்சு, தாக்குதல் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கனால அங்கே இருக்க மக்கள்கள் வேகமாக அந்த நகரத்தை விட்டு வெளியேறாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் பஞ்சம், சாப்பாடு பஞ்சம், வீடு சேதங்கள்லாம் ரொம்ப அதிகமாக ஏற்பட்டுருக்கு. அதனால் அங்கே இருக்க மக்கள்கள் வேகமாக அந்த இடத்த விட்டு வெளியேறாங்க. சில சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸும் மக்கள் குடியிருப்பவர்களை வேகமாக வெளியேற்ற உதவி பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அங்கே ஒரு வயதான முதியவர் கிட்டத்தட்ட 31 வருடங்களாக அங்கே டொனெட்ஸ்க்லேயே வாழ்ந்துட்டு இருந்தவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறும்போது கண்ணீர் மல்க ஒரு வீடியோ வந்து அவங்க நாட்டு ப்ரெஸ் மீடியா வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டு அழுது ரொம்ப சோகத்தோடு வெளியேறிட்டுருக்காரு. அந்த வீடியோ வந்து இப்போது பெரிய சர்ச்சையாக கிளம்பிகிட்ருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அங்கே இருக்க ப்ரெஸ் மீடியாஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு காலத்தில் மார்க்கெட்டும் சந்தைகள் ஸ்கூல் காலேஜஸ் நிரம்பி இருந்த இடம் இப்போ ரொம்ப வெறிச்சோடி காணப்படுகிறது அப்படின்னு அந்த உக்ரைன் நாட்டு ப்ரெஸ் மீடியாஸ் வந்து அவங்களோட மன வருத்தத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. செய்தி வாரியாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம டொனெட்ஸ்க்
டிஸ்ட்ரிக்ட் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத டொனேட்ஸ் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, டொனேட்ஸ் தான் உக்ரைனுக்கு இருக்கிற கடைசி ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவர் மாதிரி. ஏன்னா டொனேட்ஸ்கை ரஷ்யா கைப்பற்றிட்டாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஜாப்ரோசியா மற்றும் கார்கிவ் போன்ற டிஸ்ட்ரிக்ஸும் ஈஸியாக கைப்பற்றப்படும். அப்படி கைப்பற்றப்பட்டால் அது உக்ரைனுக்கு எந்த விதத்துலேயும் நல்லது கிடையாது. ஏன்னா அடுத்து ரஷ்யா வேகமாக மூவ் பண்ணிவிட்டு உக்ரைனுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதனால் உக்ரைன் எப்படியாவது அவங்களோட முழு சக்தியை பயன்படுத்தி டொனேட்ஸ்கை பாதுகாக்கணும்னு ஒரு முழு முயற்சி ஈடுபாட்டோடு இறங்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகளும் இந்த மூமெண்ட்டை ரொம்ப அதிகமாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த டொனேட்ஸ் பகுதிக்குள்ளே மூவ் பண்ணி உக்ரைனையே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணால் அது ஈரோப்புக்கு எந்த விதத்துலேயும் நல்லதாக இருக்காது. ஏன்னா உக்ரைனுக்கு அடுத்து ஈரோப் தான் இருக்காங்க. ஸோ ஈரோப்பும் அது ஒரு ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அதிகமாக ரஷ்யாவோட மூமெண்ட்டை, முக்கியமாக டொனேட்ஸ் பகுதியில் நடக்கிற மூமெண்ட்டை ரொம்ப அதிகமாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்லிக்கிறதுலாம் ஒன்று தான். டொனேட்ஸ்க்கு உக்ரைனுக்கு ஒரு உயிர்கோடு மாதிரி. ரஷ்யா டொனேட்ஸ்கை ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய மைனஸ் உக்ரைனுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா டொனேட்ஸ்க்கு வழியாக ரஷ்யா வேகமாக என்ட்ராக ஆரம்பிச்சிடும் உக்ரைனுக்குள்ளே. ஈவன் அது உக்ரைனுக்கு எந்த விதத்துலையும் நல்லதாக இருக்காது. உக்ரைனுக்கு மட்டும் கிடையாது, ஈரோப்புக்கும் அது எந்த விதத்துலையும் நல்லதாகவே இருக்காது. ஏன்னா உக்ரைனுக்கு அடுத்து இருக்க கண்ட்ரினா அது ஈரோப் தான். ஸோ ஈரோப்புக்கும் அது எந்த விதத்துலையும் சரியாக இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உக்ரைன் டொனேட்ஸ்கை தக்க வச்சுக்குவாங்களா மாட்டாங்களா? மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு வேர்ல்டு அஃபேர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வேர்ல்டு அஃபேர்ஸ் நியூஸஸை உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ.